வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு ஆகிய 2026 எத்தகைய ஒரு அமைப்பு இருக்குன்னு பார்க்க போறோம். இப்போ தனுசு ராசிக்கு சனி 4ஆம் இடத்திலும், குரு 7ஆம் இடத்திலும், ராகு 3ஆம் இடத்திலும், கேது 9ஆம் இடத்திலும் இருக்கிறார். நம்ம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்குறோம். பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போகாமல் சயின்டிஃபிக் முறையில் இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான கர்ம பலன் எப்படி நமக்கு செயல்படுது, நம்மளுடைய கர்மா நம்மளுடைய வாழ்க்கையில் சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் எப்படி உருவெடுக்கிறது, அதற்கு இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி எப்படி உறுதுணையாக இருக்குதுங்கிறது நம்ம அந்த அடிப்படையில் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், தனுசு ராசிக்கு சனி 4ஆம் இடத்துலேருந்து தாயார், தொழில், வேலை, இடம், வீடு, வண்டி, வாகனம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இந்த சனியே பார்த்தீங்கன்னா 10ஆம் பார்வையாக ராசியும் பார்க்குறாரு, தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால வேலையில் அதிக ஸ்ட்ரெஸ் இருக்கும். வேலையில் உங்களுக்கு ரொம்ப 100% ஐடியலான ஒரு சிச்சுவேஷன், பிடித்த மாதிரி ஒரு அமைப்புகள் இல்லாமல் கொஞ்சம் கடுமையாக போராட வேண்டிய ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நீடித்து இருக்கக்கூடிய அமைப்புகள் ஆண்டு முழுவதும் இருக்குங்க. குரு ராசியை முதல்ல 5 வருடம் பார்க்கறது, 5 மாதங்கள் பார்க்கறது, மே மாதம் வரைக்கும் பார்க்கறது நல்ல விஷயம். எல்லா பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, பொறுமையாக இருந்து சமாளிக்கக்கூடிய அமைப்பு, பாசிட்டிவான திங்கிங்காகவும் கெட்ட விஷயத்துக்கு போகாமல் ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக தலைக்கேறி நம்ம ஒரு தவறான விஷயங்களில் பண்ணாமல் ஓரளவுக்கு பொறுமையாக போகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் இருக்குது. ஸோ அந்த குரு 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்ப்பது பார்த்திங்கன்னா, அந்த சனி 4ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்ப்பதை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ராகு 3ல் இருக்கிறது, கேது 9ஆம் இடத்துல இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான். இப்போ ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு இடம் பெறுகிறார் 8ஆம் இடத்துக்கு. 8க்கு போய் என்ன பண்ணுறாருன்னா, இடம் மாற்றங்களை சில பேர்த்தோட ஜாதகத்தில் அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய அடிப்படையில் சில மாற்றத்தை கொடுக்கும். வேலை நிமித்தமாக வெளி மாநிலம், வெளிநாடு, வெளி மாவட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்புகள், கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபரு வித் ப்ரமோஷன், அது மாதிரி விஷயங்கள் கிடைக்கிறது. ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு வேற கம்பெனி மாறுறது, வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருக்கிறவங்களுக்கு நிறைய டிராவல் இருக்குது, அது மாதிரி அதே அமைப்புகள் கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் லைன் இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறது, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த குடுக்கல் வாங்கல், இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் அதெல்லாம் இன்னுமே நிறைய டேர்ன் ஓவர் அதிகமாகிற மாதிரி, வேல்யூ கொஞ்சம் அதிகமாக ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் காட்டுது. ஸோ இப்போ எப்படி நம்ம பார்க்க போகிறோம்னா, இப்போது அந்த தனுசு ராசியோட அதிபதியாகிய குருவே உச்சம் பெற்று 8ஆம் இடத்துக்கு வரும் பொழுது குடுக்கல் வாங்கல், பணம், லோன் விஷயங்கள், இடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக நிதி நிலைமைகள் அதிகமாகும். நம்ம சுப விரயங்கள் செய்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, ஒரு வாகனம் வாங்குறது, குடுக்கல் வாங்கலில் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி பண விஷயங்கள் நீங்கள் அதிகம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுவரை கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருக்கிற அமைப்புகள்லாம் நல்லா இருக்கும். கொஞ்சம் சேஞ்சஸ் நிறையா வரும். அடுத்த கட்ட வாழ்க்கை நடவடிக்கை, அடுத்த கட்ட வாழ்க்கையின் படிநிலையை நோக்கி போகக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கொடுக்கும். கொஞ்சம் தாயாரின் உடல்நிலை கொஞ்சம் சீராகும். பழைய வண்டியை கொடுத்து புதிய வண்டி வாங்குறது, நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலை இன்க்ரீஸ் பண்ணுறது, நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வது, அதே சமயத்தில் தொழில் மூலமாக நம்ம சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அடுத்த லெவலாக போகக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், கூட்டு தொழிலாக பண்ணுறது, ஃபண்டிங் வாங்குறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, புதிய ஒரு ஓடி அக்கௌண்ட்டில் டாப்அப் போய் அடுத்த டிவிஷன் ஆரம்பிக்கிறது, வெளிநாடு போய் வேலையில் தேடலாங்கிறவங்களுக்கு வெளிநாடு போகிறது, இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி ஆண்டின் 2வது பகுதி நிறைய நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. படிப்புக்காக வெளியில் போய் படிக்கக்கூடிய அமைப்புகள். அதே சமயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட இன்கம் பண்ணலான்னு பார்ப்பாங்க. வேலையில் இருந்துகிட்டே சைடில் ஒரு தொழில் அமைப்பாங்க, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட 2 தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதத்துக்கு அப்புறமே இன்னும் கொஞ்சம் நல்ல அமைப்புகளாக வருகிறது. இதனால பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை இதுவரை நீங்கள் சில பணத்துக்காகவும் சில நிதி உதவிக்காகவும் சில கூட்டு தொழிலில் ஜெயிக்க முடியாமல் பாதிக்கக்கூடிய எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சாதகமான ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்க. இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எது மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசாபுக்திகள் நல்ல ராஜயோக தசையா, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னத்துக்கு அந்த தசைகள் யோக தசைகளா,
அந்த தசா புக்தி நாதன்கள் வந்து கோச்சாரத்தில் எப்படி போய் கொண்டிருக்கிறார்கள்லாம் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது உண்மையுமே துல்லியமான பலன்கள் எடுத்து அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் எது காத்து கொண்டிருக்கிறது, என்ன பிராப்தங்கள் காத்து கொண்டிருக்கிறது, எந்த சம்பவங்கள் காத்து கொண்டிருக்கிறது, எது மாற விஷயங்கள் உருவெடுக்க போகிறது, எந்த திசையில் உங்கள் வாழ்க்கை திரும்ப போகிறது, எந்த நேரத்தில் எது செய்யலாம், எந்த துறை உங்களுக்கு யோகமா இருக்கு, எந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களை கல்யாணமாக இருந்தாலும் சரி, தொழில் மேன்மையாக இருந்தாலும் சரி, வேலை மாற்றமாக இருந்தாலும் சரி, உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, உடல்நல கோளாறாக இருந்தாலும் சரி, எது மாதிரி விஷயங்கள் எது மாதிரி நேரத்தில் நடக்கக்கூடியதாக நம்மளுடைய ஜாதகத்தில் தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம் மூலமாக எடுத்து இந்த கோச்சார அமைப்பையும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது ஒரு கிரகத்தின் திக்பலம் திருக்பலம் ஸ்தான பலம் எப்படி இருக்கு, எந்த கிரகம் நம்ம நல்லா இருக்கு, ஃபங்க்ஷனலாக எந்த கிரகம் நல்லா இருக்கு, நேச்சுரல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல எந்த கிரகம் நல்லா இருக்கு, உங்கள் லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் யார், அந்த காலகட்டம் எப்போ வருகிறதுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து துல்லியமா பலன் எடுத்து அது பிரகாரம் நீங்கள் வாழ்க்கையை எப்படி வந்து கிளாரிட்டியோட திட்டமிட்டுக்கலாம், டைம்லைன்ஸ் எந்த நேரத்தில் அடக்கி வாசிக்கலாம், எந்த நேரத்தில் வேகமாக போகலாம், எந்த நேரத்தில் வேலை மாறலாம், எந்த நேரத்தில் நம்ம இருக்கக்கூடிய வேலையை தக்க வச்சுக்கணும், எந்த காலகட்டங்கள் எது மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்திய வேத ஜோதிடத்தின் அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம துல்லியமாக பார்த்து எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது எதுன்னு நம்ம போய் பெருசாக நம்ம வந்து அதை மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு கர்மா எப்படி செயல்படுகிறது, கிரகங்கள் மூலமா எது மாதிரி கொடுக்குறார், இதுவரை நடந்த பாஸ்ட் லைஃப் எப்படி, இது மேல் நடக்கக்கூடிய இம்மீடியட் ஃபியூச்சர் எப்படி, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படிங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி பெற்று அது மூலமாக தேவையற்ற பண விரயங்கள் தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து நமக்கு என்ன பிராப்தம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செயல் திட்டங்களை நேரங்களில் நாம வந்து கரெக்டா அந்த நேரத்தில் செய்து அது மூலமாக நம்ம பலன் அடைந்து வாழ்க்கையில் எழுதி வெற்றி பெற முடியும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இது வந்து இப்ப நம்ம பார்த்த அந்த கோச்சார அடிப்படையிலான தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன் ஒரு 100க்கு ஒரு 50% ஒத்து வரும். உங்களுடைய தசாபுக்திகள் ஜென்ம ஜாதகத்துல எது மாதிரி அமைப்புகளோட சேர்ந்து வருகிறதுங்கிறதைய ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு 100க்கு ஒரு 80-90% ஆகிய துல்லிய பலனை, அதுவும் நம்ம சயின்டிஃபிக்கா நம்ம எதையுமே மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் ஒரு கிரகம் இந்தந்த நட்சத்திரத்துல இந்தந்த ஸ்தான பலம் திக்பலத்துல இருந்தா எது மாதிரி பிராப்தங்கள் கொடுக்கும். இப்ப தனுசு ராசிக்கு சொன்ன கோச்சார பலனும் இந்த தசாபுக்தி பலனும் எது மாதிரி ஒரு சேர்ந்து பார்த்து நம்ம பலனை எடுக்க முடியும், எந்த நேரத்தில் எந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, எதை தவிர்க்கலாம், நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன அப்படிங்கிறது தெரிந்து தக்க திட்டங்களை தகுந்த நேரத்தில் நம்ம செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.